World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 43வது கருத்தரங்கின் நிறைவு பேச்சாளர் எப்போதுமே வழக்கமாக நம்முடைய துணை செயலாளர் தான். துணை செயலாளருடைய சொற்பொழிவு எப்போதுமே பண வரவை ஈர்க்கக்கூடிய முறைகள்லே இருக்கும். ஏன்னா அவங்க ஏஞ்சல் நம்பர் எக்ஸ்பர்ட், மணி அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட், மணி சம்பந்தமான பண ஈர்ப்பு ஆலோசகராகவும் இருக்காங்க. பல்வேறு விதமான தாந்திரிகம் மாந்திரிக முறைகளில் நிறையா டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறையா வாடிக்கையாளர்களை வெற்றி பெற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தலைப்பும் பார்த்திங்கன்னா பண வரவை ஈர்க்கும் தாந்திரிக முறைகள் மற்றும் ரகசியங்கள். நிறையா டிப்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய நிர்வாகிகள் அருண்ராம் சாராக இருக்கட்டும், நந்தகுமார் சாராக இருக்கட்டும், தனபாகிய மேடமாக இருக்கட்டும், 3 பேருமே பணம் சம்மந்தமான விஷயந்தான் பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மீட்டிங்கோட வீடியோவை இவங்க 3 பேர் வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிடச்சிரும். அவர் வட்டி சம்மந்தமான விஷயத்தை பேசிட்டார். நந்தகுமார் ஐயா கடன் சம்மந்தமாக பேசிட்டாங்க. அவங்க 2 பேர் பேசின விஷயத்துக்கு ஒரு முடிவுரை கொடுக்குற மாதிரி பணம் நல்லா சம்பாதிக்கணும்னா, பணத்தை ஈர்க்கணும்னா அதுக்கு எந்த மாதிரி தந்திர டெக்னிக்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் வீட்டில் இருந்தே என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய துணை செயலாளர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவு கொடுக்க இருக்கிறாங்க. நிறைவு பேச்சாக இருந்தாலும் ஒரு அற்புதமான பேச்சாகவும் விலை மதிக்க முடியாத கருத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இறுதி வரை இருந்து முழுசாக பார்த்து அதில் நோட்ஸ் எடுங்க. அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் அவர்களை பணவரவை ஈர்க்கும் தாந்திரிக முறைகள் மற்றும் ரகசியங்கள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி குருஜி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 43வது கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் பணிந்து குருவி சரணடைந்து குலதெய்வ ஆசியோடு உங்கள் முன் பண வரவிற்கான ரகசியங்களும் தந்திர முறைகளும் என்ற தலைப்பில் பேச போகிறேன். எப்பவுமே குருஜி ஸ்பெஷலாக தலைப்பு போட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் தலைப்பை நாங்கள் இங்கே வந்து தான் பார்ப்போம். டெய்லி அவரோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தலைப்பு போட்டிருக்கீங்க ஜி அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு மணி சம்மந்தமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு 2-3 மாதத்துக்கு ஒருக்காவது அந்த தலைப்பை போட்டுருவார். அது ஏன் அப்படின்னு நானும் ஆராய்ச்சி பண்ணுவேன். நான் இன்றைக்கி காலையிலேயே பேசுகிறேன்னு கேட்டேன். காலையில் ஒரு 2-3 பேச்சாளர் வரல, சிறப்பு அழைப்பாளர்கள் தாமதமாக வருவாங்கன்னு நான் பேசிடுறேன் அப்படின்னு. இல்லை வேற ஒருத்தரை பேச வைக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நாங்கள் மதியம் முதல் பேச்சாளராக பேசுகிறேன்னு. இல்லை நீங்கள் எப்போ போல் நிறைவு பேச்சாளராக பேசுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கிற லக்னம் கடக லக்னம். என்னோட லக்னத்துக்கு 11வது லக்னம், காலபுருஷ தத்துவத்தில் 4வது லக்னம். 4 என்பது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியது. சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனம் சார்ந்தது. வீடு வண்டி வாகனம் எல்லாம் வேணும். என்ன வேணுங்க? பணம் வேணும். இன்னைக்கு சுகமாக இருக்கிறனாலும் பணம் வேணும். நிரந்தர வருமானத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்போ பிரபஞ்சமும் சரி, என் குருநாதர் எங்கள் தலைவர் கொடுத்த தலைப்பும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுதா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை, காலபுருஷத்தில் 8வது, என்னுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடம். 3 கம்யூனிகேஷன். கேட்டை நட்சத்திரம் புதனின் சாரம். ஓடிட்டுருக்கிற ஹோரையும் புதன் கோரை. என் லக்னத்துக்கு 10ஆம் ஹோரை, லக்னாதிபதியோட ஹோரை, அவர் இல்லை. அப்போது பிரபஞ்சம் என்னை ஆசீர்வதிக்குது. நான் கொடுக்குற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது பிரபஞ்சமும் சொல்லுது. சரியா? சரிதானே? நன்றி. இதுக்கு தாங்க இவ்வளோ பில்டப்பு. ஓகே, பணத்தை பற்றின விஷயங்கள் எல்லாரும் நிறைய நோட்ஸ் தருவேன், பரிகாரம் சொல்லுவேன், எழுதலாம் அப்படிங்கிறத விட கவனிங்க. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் திருப்பியும் நீங்கள் போய் போட்டு கேட்டுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் இல்லையா, அட்ராக்ஷன். முக்கியமாக அவர் சொன்னார் பணத்தை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க. அப்படின்னாலும் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது என்ன, அட்ராக்ஷன் அப்படின்னாவே ஒன்றை ஒன்று பார்க்கும்போது தான் ஏற்படும்.
அப்போ இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நான் காலையில் சொன்ன மாதிரி மாணிக்கமையா வந்து ஒரு மந்திர சொற்கள் சொல்லி நமக்கு குத்துவில கேட்டிருந்த நிகழ்ச்சியில் சொன்னார். அதோட லக்ஷ்மி மந்திரம் நிறையா சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு விதி. இங்கே நிறைய குருமார்கள், நீங்களும் வருங்காலத்தில் குரு, இப்போவே எல்லாரும் குரு தான். என்னை பொறுத்தளவு சிறு பறவையிலிருந்து மனிதன் வரைக்கும் அனைத்துமே ஒவ்வொரு விஷயத்தை கற்பிக்கிறவங்க தான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு குரு. ஸோ இங்கே குரு கடாட்சம் இருக்குது. குருவர்களும் திருவர்களும் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நமக்கு அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஒரு மாதிரி ஒரே மாதிரி போகும். அதில் பார்த்தீங்கன்னா அருண்ராம் சார் பேசும்போது பணம், வட்டி, விடுதலை அப்படின்னாரு. பணம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அது கடன் வாங்கினா வட்டி கட்டுறதில்ல, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த விடுதலைன்ற சப்ஜெக்ட். அடுத்தது தம்பி நந்தகுமார் பேசினார் கடன் பிரச்சனையை பற்றி. கடன் அப்படின்னா பிரச்சனைங்கிறது. இன்னைக்கு கடன் இல்லாமல் லைஃப் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் கடன் வாங்குற மாதிரி நிறைய காமெடியில் சொல்கிற மாதிரி இந்தியாவே கடலில் இருக்க என்ன கடங்காரன்னு நீங்கள் சொல்கிறேன். நான் பிறவை கடன் அப்படிங்கிறது, இந்த பிறப்பு எடுத்ததே ஒரு கடன் தான். எவ்வளவோ பிறப்புகள் இருக்கும், நம்ம இப்போ மனிதனாக வந்திருக்கோம். அப்போ முன்ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ பொருளாதாரம் மட்டுமே ஒரு கடன் கிடையாது அப்படிங்கிறத அவர் முன்னிறுத்தி சொன்னார். அதுக்கு எளிய பரிகாரங்கள் சொன்னார். நான் சொல்கிறதும் அப்படி தான். பணம் என்பது வெறும் தாள் கிடையாது, காகிதத்தில் ஆனால் ஒரு தாள் கிடையாது. ஆனால் அதுதான் எல்லாமே செய்யுது. பணம் 10 செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பணம் பாதாளம் வரை பாயும். பணம்னு கேட்டாவே நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லுவாங்க. அப்போ பணத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது பணத்தை பற்றிய புரிதல். தனம் பணம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில், அதாவது ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டால் 2ஆம் பாவம் மட்டும் தனம் ஸ்தானம்னு சொன்னாங்க. அப்போ 2 அப்படிங்கிறது என்ன, அதுலேயே வந்து முகம் அப்படிங்கிறது 2ஆம் பாவமாக சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தரை பார்க்கும்போது தானே அவங்க நமக்கு நினைவில் வருவாங்க. கனிஷ்கா அப்படின்னா எனக்கு பார்த்துருந்தா மட்டும்தான் கனிஷ்கா முகம் நினைவில் வரும். தைனியதாக்கும் பார்த்துருந்தா தான், பேசியிருந்தா தான் எனக்கு வந்து முகம் நினைவில் வரும். ஒரு கடவுளையே போனால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோமா இல்லையா, அந்த கடவுளோட அலங்காரத்தை ரசிக்கிறோம். அவர் அம்மனாக இருந்தால் என்ன புடவை கட்டியிருக்கு, என்ன நகை போட்டிருக்காங்க. இப்போ முருகராக இருக்கா, சந்தன அலங்காரமா, விபூதி அலங்காரமா, அபிஷேகம் நடக்கும்போது அதை அப்போ பார்வை, நேத்திரம். அப்போ பணம் என்பதையும் நம்ம பார்க்கணும். நம்ம முகத்தை எவ்வளோ நம்ம நேசிக்கிறோம். ஒருத்தரை பார்த்தோன்னா புன்னகை செய்யும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயமே நம்ம நேசிக்கணும். பணம் நம்ம முகத்தை எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கணுமோ அதே மாதிரி பணத்தையும் தூய்மையாக வைக்கணும். அப்போ தான் பணம் நம்மக்கிட்ட தங்கும். பணத்தை ஈர்க்கறதுக்கு எளிய வழிமுறை இதுதான் ஃபஸ்ட்டு. பணம் நம்மக்கிட்ட தங்கணும்னா ரகசிய முறைங்கிறது என்னென்னா, பணம் என்பதை லவ் பண்ணும். பணம் கொடுக்கும் போது எப்பவுமே சங்கடப்பட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸாகவே இருந்தால் கூட என் விதி பயன், என்னுடைய கர்ம வினையின் காரணமாக நான் போன ஜென்மத்தில், அவர் சொல்லி இந்த மாதிரி போன ஜென்மத்தில் அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் போல், அதுக்காக இந்த ஜென்மத்தில் அவர் மருத்துவராக இருக்கார், நான் நோயாளியாக இருக்கேன், கொடுத்துருக்கேன். ஆனால் கொடுத்த பணங்க எனக்கு பல மடங்காக நல்வழியில் வரவும். இது இப்படி தான் நம்ம வந்து பணத்தை, ஒவ்வொரு பணத்தையும் செலவு பண்ணணும். ஒரு மனிதன் இறந்த உடனே ஒரு ரூபாய் நெத்தியில் வைக்கிறாங்க. ஏன், எதனால், பற்றற்று எல்லாமே எல்லாம் துறந்த உயிரே போயிடுச்சு, சடலம் இல்லையா. உயிர் இருக்க வரைக்கும் ராஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தால் பெயர் சூட்டி அவங்க என்ன வேணால் சீராட்டி பாராட்டி பேசுவாங்க. உயிர் ஆன்மா நம்ம விட்டு அந்த உயிர் போயிட்டாவே அது சடலம். ஆனாலும் சடலத்தில் ஒரு காசு வச்சு அனுப்புகிறாங்க அந்த நெற்றியில். கடைசியில் மனிதனை என்ன சொல்லுவாங்க, முகத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க. முகத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் முதல்ல தெரிகிற விஷயம், யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள். டக்குன்னு பார்த்தோன்னா கரெக்ட் எக்ஸாக்டாக அந்த ₹1 மட்டும்தான் தெரியும். வாழ்க்கை ஒரு வட்டமடா, நீயும் இங்கே வரப்போகிற, அவரோட முகமோ அவரோட அழகோ ஞாபகம் வராது. மனிதன் பணத்தின் மீது பற்று எப்படி இருந்தாலும் இதுதான் கடைசியில், அதுதான் நமக்கு. அந்த ₹1 கூட நமக்கு சொந்தம் இல்லை, வெட்டியானுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பணத்தின் மீது பற்றும் இருக்கணும், பற்றற்ற நிலையிலும் இருக்கணும். தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். நம்ம இந்த பூத உடலை நேசிப்போமா, இறந்ததுக்கப்புறம் நேசிப்போமா, போட்டாவாக மாட்டி வச்சுட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் கதையாக பேசுவோம். ஆனால் அதை கூட மனிதன் வந்து
ஆத்மார்த்தமாக அந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல பணத்தை வச்சாதான் அவன் வந்து அந்த ஆன்மா சாந்தி அடையிட்டுனாவது ஒரு நிமிஷம் நினைப்பான்றக்காக அங்கே ₹1 வைக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதன் அப்படிங்கிற பண தேவை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும். என்றைக்குமே ஒரு முக்கியமான விஷயம், பணத்தை பற்றிய புரிதல் இல்லைனாலும் பரவாயில்ல, பணத்தை பற்றி எப்போவுமே சங்கடமான விஷயங்கள் பேசாதீங்க. வருத்தத்துக்கு எந்த விஷயமே வருத்தப்பட்டு பேசிடாதீங்க, கஷ்டப்பட்டு பேசிடாதீங்க. பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை எப்போவுமே நம்மக்கிட்ட வரக்கூடாது. பணம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். பிரபஞ்ச ஆசையால் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம லைஃப் ஒரு பொக்கிஷம். வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய, மனிதன் பிறப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, மானிடராய் பிறப்பது ரொம்ப அரிது, புல்லாகி பூடாகி அப்படி சொல்லி பல்விரகமாகி நிறைய விஷயம், கணங்களாய் பூதங்களாய் அசுரராய் அதுக்கப்புறம் தான் மனிதராய் பிறப்பெடுக்கிறோம். அப்போ மனித பிறப்பு எவ்வளோ ஒரு விஷயம். அப்போ இந்த மனித பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது பிறவி கடன் தீர்த்தல். ஆனால் அதுக்காக பணத்தை நோக்கி போகக்கூடாது, பணத்தை பற்றிய சங்கடமான விஷயங்களும் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பணமே வேண்டாமா அப்படின்னு நாங்கள் கொஸ்டின் பண்ணக்கூடாது. பணம் தேவை, தேவை அறிந்து அதை நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இம்பார்ட்டன்ட் விஷயம் பணம். அதையே ஏதோ ஒரு பாவத்தில் வச்சுருக்கலாமே, ஏன் 2ஆம் பாவத்தில் வச்சாங்க? 2ஆம் பாவத்திலே இன்னொரு விஷயம் வச்சாங்க. என்ன? உணவு. உங்களுடைய ஜீரண சக்திக்கு ஏற்ப தானே நீங்கள் சாப்பிட முடியும். யாராவது ஒருத்தர் அதிகமாக சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட்டா என்ன ஆகும்? விளைவு எங்கள் மகரிஷி சொல்லுவார், வேதாத்ரி செயல் விளைவு தத்துவம்னு ஒரு டாபிக் சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். செயலுக்கேற்ற விளைவு. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்டா அஜீர்ண கோளாறு வரதா செய்ய, அதுக்கான கஷ்டங்களை அனுபவிக்கணும். ஸோ 2ஆம் பாவத்தில் ஏன் பணத்தை வச்சார்னா, உணவை எப்படி நமக்கு தேவையான அளவு நம்ம போதும்னு நினைக்கிறோமோ அதே அளவு பணத்தையும் நாம் தேவைக்கு தகுந்தாற்போல் தான் ஈட்ட வேண்டும். தேவைக்கு அதிகமாக இருந்தால் தேங்கும் பணம் கடைசியில் கடன்லையோ நோயிலையோ முடியும். இதான் உண்மை. அப்போ பணத்தையும் சரிவர கையாளணும். இது கம்பல்சரி எல்லாத்துக்குமே. அதுக்காக வந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிற கோடீஸ்வரங்களெல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல, அது அவங்க பிராப்தம், அவங்க கர்மா, சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அடுத்த தலைமுறை பாருங்க, ஒரு தலைமுறை அப்படியே சம்பாதிச்சு போனால் அடுத்த தலைமுறை டவுன் ஆகும். அவங்க கர்மாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுன்றக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஆலோசனை அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டையுமே சொல்லித்தானே ஆகணும். சும்மா 4 பரிகாரத்தை கொடுத்துட்டு இது ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்போ நம்ம இங்கே ஸ்பீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது யூடியூப்பில் போட்டால் நிறையா பேர் சொல்லிடுவாங்க. நம்ம ஆலோசகராக இருக்கும் போது ஆலோசனைங்கிறது சரியான முறையில் சொல்லணும். அப்போ அதுலேயும் அளவு முறை தேவை. எப்பவுமே பணத்தை பற்றின சிந்தனை இருக்கக்கூடாது. மனிதனுக்கு இருக்கணுன்றது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே. பணம் எவ்வாறெல்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, வேலை செய்யலாம், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு இப்போ ஜோதிடம் பார்க்குறோம், ஆசிரியர் இருக்கோம், எல்லாமே பொருளீட்ட முடியும். நமக்கு பொருள் என்பது நம்மை நோக்கி வரக்கூடிய விஷயம். இந்த பொருள் வந்தது தங்கணும் இல்லையா, நம்மக்கிட்ட வர்ற பொருள் நீடித்து நிலைச்சு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து நம்மளால் பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவு நமக்கு இருக்கணும். அதுக்கான சின்ன சின்ன வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றிக்கிட்டாவே போதும். முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த தத்துவம் பணம் அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பணத்தை வசீகரிக்கணும், பணத்தை நேசிக்கணும், பணத்தை எப்பவுமே நீட்டாக வச்சுக்கணும். என்னமோ எல்லா பொருளும் மாதிரி கசகசனெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. பணம் அப்படிங்கிறது நான் தான் சொல்லிட்டேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், உங்கள் மனைவி அல்லது கணவனை எவ்வாறு நேசிப்பீர்களோ, உங்கள் குழந்தையை எவ்வாறு நேசிப்பீர்களோ, இல்லை நீங்கள் உங்கள் லவ்வரை எப்படி லவ் பண்ணுவீங்களோ, எக்ஸ்ட்ரீம் லெவலில் நான் லவ் அஃபெக்ஷன் வச்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி பணத்தை நேசிக்கணும். பணத்தை நம்ம கையில் எடுக்கும் போதே, இன்றைக்கி நம்ம யாருமே கையால் அதிகமாக பணத்தை செலவழிக்கிறது கிடையாது. எல்லாமே ஜிபே ஃபோன்பே மாதிரி சொல்லிடுறோம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் கண்டிப்பாக ஒரு மனிதன் பணத்தை அதிகமாக கையால் தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ பணத்தை எப்பவுமே எடுக்கும்போது நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகளில் தான் பணத்தை நம்ம கையாளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான். இப்போ ஒரு விஷயம் நான் உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணால் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட அடுத்த டைமு ஈஸியாக வந்து பேசுவீங்க, நான் சிரித்தாதான் நீங்கள் சிரிப்பீங்க. அப்போ பணத்தை நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் பணம் நம்மிடம் தேடி வரும்.
இப்போ நீர் விழுகிறது, நீர் போகிற மாதிரி நம்ம போகிற போக்கில் விட்டால் தானே அந்த நீர் சரியாக போகும். அந்த நீர் பாதையை நம்ம அடைச்சிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றா தேங்கி நின்று வீணாக போகும், பயன்படாமல் போயிடும். அப்போ பணத்தையும் அது போகிற போக்கில் நம்ம விடணும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதுதான். நம்மக்கிட்ட பெருகணும்னு நினச்சா நம்ம அதிகமாக செலவு பண்ணணும். பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது. ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் கொடுத்தாதான் நமக்கு ரிசீவ் பண்ண முடியும் மணியை. அப்போ பணம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்க பழகணும் ஃபஸ்ட்டு. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக பணம் இல்லாமல் எந்த விஷயமே இன்றைக்கி இல்லை. அப்போ பொருளாதார உயர்வு வேணும்னா முதல்ல நாம் பொருளாதார மீட்டருக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்குது அதில் தெளிவு இருக்கணும். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து பையன் ஐபிஎஸ் ஆகிட்டான், பொண்ணு ஐஏஎஸ் ஆயிடுச்சு, டாக்டர் ஆகிட்டாங்க, என் பொண்ணையும் அப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. நம்ம பொண்ணுக்கு என்ன வருமோ, நம்ம பையன் என்ன படிப்பானோ, நம்மளால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ இதைத்தான் நம்ம செய்யணுமோ ஒழிய நம்ம வந்து அதிக ஆசைப்பட்டு நம்ம அவதிக்கு உள்ளாகி பணத்தை செலவு பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. படிப்பே வராத பையனுக்கு போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்து கடன் பட்டு அதுக்கப்புறம் வட்டியும் கட்டி விடுதலையும் பெறாமல் அப்போ மாந்திரிகம் வேலை செய்யாது, தாந்திரிகம் வேலை செய்யாது. அதனால் முதல்ல தேவை என்ன, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இது இப்போ தேவையா, இந்த செலவு இப்போ தேவையா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் பணத்தை கையாளுவதற்கான வழிமுறைகள். நேர்மறை வேணும். எப்பவுமே நமக்கு பணம் வேணும்னா நம்ம நேர்மை முக்கியம். யார்கிட்ட நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நேர்மையாக இருங்க. 100 ரூபா போதுன்னா 1000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கம்பல்சரி அதுதான். நாங்களாம் பின்பற்றிட்டு இருக்கிறனால தான் நாங்கள் சொல்கிறோம். சும்மா மேடை கிடச்சிருச்சு மைக்கு கிடச்சிருச்சுன்னு பேசலை, ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பரிகாரம் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், ஆலய தரிசனம் செஞ்சிடலாம், தாந்திரிகமாக மந்திரமாக செஞ்சிடலாம். புரிதல் இல்லைன்னா வாழ முடியாது. அங்கே கூட என்ன பண்ணுவோம், 10,000 ரூபா கொடுத்தா பரிகாரம் செஞ்சாச்சு, நாளைக்கு பணம் வந்துடும், நாளைக்கு கல்யாணம் ஆயிரும், நாளான்னைக்கு குழந்தை பிறந்துடும், இந்த மாதிரி யோசிப்போம் இல்லையே, அதை எப்படி கையாளுதல் என்பது தெரியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். சரி, எளிதான சில டிப்ஸ். முக்கியமாக பணம் அப்படின்னா ஈர்ப்பு இல்லையா? அப்போ டெய்லியுமே உங்களால் முடிஞ்சது குறைஞ்சது நான் எப்பவுமே சொல்லுவேன், அட்லீஸ்ட் 50 ரூபாய் நோட்டாவது, புதிய நோட்டுகள் குறைஞ்சது ஒரு 11 நோட்டு, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். டெய்லி கையில் எடுத்து வச்சு அதில் நீங்கள் வந்து டெய்லி எண்ணிகிட்டே இருக்கணும். பணத்தை நம்ம வந்து கையால் தொட்டு உணரும் போது தான் அது நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். யாருக்கு கொடுக்கும் போதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, எந்த விஷயத்துக்காக ஆகும், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னாப்ல, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சந்தோஷமாக கொடுக்கும்போது நம்ம பெற தயாராக இருக்கிறோன்னு அர்த்தம். கொடுத்தா தான் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ கொடுக்கும்போது பல மடங்காக எனக்கு திரும்பி வரணும். சென்று வா திரண்டு வா, என் மணி பற்றி பேசுகிற அத்தனை பேர் சொல்லக்கூடிய வாக்கியம். சென்று வா திரண்டு வா, நீ சென்று பல மடங்காக என்னிடம் திரும்பி வர வேண்டும். பல மக்களின் தேவைகள். இதுக்கு சிம்பிளான ஒரு 500 rupees ஸ்டோரி சொல்லுவாங்க. எல்லா உளவியல் சார்ந்த சிந்தனையாளர்கள் அனைத்துமே சொல்லுவாங்க. ஒரே ஒரு 500 ரூபாய் இருக்குது. ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு போனார். அந்த ஹோட்டலில் ரூம் பார்க்க போகும்போது அவர் வந்து ரூமை சுற்றி பார்க்குறக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் ஹோட்டலை சுற்றி பார்க்க முடியும், அப்போ தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும் பாரு. அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு அவர் போய் ஹோட்டல் சுற்றி பார்த்துட்டு வரக்குள்ள அந்த 500 ரூபாயை அந்த ஹோட்டலில் இருக்கிறவர் பால்காரனுக்கு கொடுப்பாரு, பால்காரன் லாண்ட்ரிக்காரர் கொடுப்பார், லாண்ட்ரிக்காரன் மளிகை கடைக்காரங்க, மளிகை கடைக்காரன் வந்து வீட்டில் வேலை செய்கிற பெண்ணுக்கு கொடுத்து திரும்பி வந்து அந்த ஹோட்டலுக்கே வந்துடும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. பணம் என்பது சுற்றி திரும்பி வந்துருச்சு. இவர் வந்து ஹோட்டலை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு திரும்பி அந்த 500 ரூபாயை அட்வான்ஸ் கொடுத்ததை வாங்கிட்டு திரும்பி போயிடுவார். மொத்தத்தில் அந்த 500 ரூபாய் எல்லாத்தோட பிரச்சனையும் தீர்த்துருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. அப்போது பணம் என்பது சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சுழலும் விஷயம். பணம் சுழண்டு எங்கே வருது, நம்மளை நோக்கி தான் வருது. அப்போ நம்ம கொடுக்கறதுல சரியாக கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது எது ஒன்று பெறும்போதும், ஏன் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஒருத்தங்க எழுந்திரிச்சு சீட் கொடுத்தா தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் ஒரு தண்ணி கொடுக்குறாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி பழகிறோம் இல்லையா, அதே மாதிரி பண விஷயத்துலையும் அப்படி தான்.
நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு யார் மூலமாக பணம் வந்ததோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி சொல்ல 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 நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பணத்தை செலவிடும் போது எப்பவுமே நம்ம நன்றி உணர்வோடு ஒரு 500 ரூபாய் எத்தனை பேர்த்தோட தேவைகளை பூர்த்தி பண்ணுச்சு? அதே மாதிரி தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிரபஞ்சம் நமக்கு பணம் கொடுத்தது. இதற்கு நன்றி. இந்த பணம் சென்று பல பேரின் தேவைகளை பூர்த்தி செய்து மீண்டும் என்னிடமே என் தேவைக்காக வர வேண்டும். சிம்பிள். இது ஏதாவது கஷ்டப்படணுமா நீங்கள்? இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டாவே நாம் பிரபஞ்ச நெறியாளர். நேசிக்க ஆரம்பிச்சிட பிரபஞ்சம் நம்மளை. நமக்கு தேவைக்கு தேவையான விஷயங்கள் எந்த பரிகாரமே பண்ண வேண்டாம், வந்துட்டுருக்கும். உண்மையா நிறையா விஷயம் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். உங்களுக்கு தெரியும், பல 43 கருத்தரங்காக வந்துட்டுருக்கீங்க. எங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க 4 வருஷம் 5 வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கீங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வளர்ச்சி தான். அதாவது இப்போ காலையில் கூட சொன்னார் தம்பி, கார் வாங்கினதை பற்றி சொல்லிட்டு நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு. ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் கிடையாது. எங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் ஜோதிடத்துறையின் மூலமாக நாங்கள் கார் வாங்கணும், ஜோதிடத்துறையின் மூலமாக நாங்கள் வீடு கட்டணும். இதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன். சின்னதாக ஒரு சின்ன விஷயந்தான். அவர் சொன்னார், புஷ்பா படத்துக்கு நாங்கள் எல்லாம் போனோம். நியூ இயர் லைவ் ப்ரோக்ராம் போட்டுட்டு 12 லக்னத்துக்கு ராசி பலன் பேசி முடிச்சுட்டு லக்ன பலன் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு போனோம். எல்லாரும் ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கும்போது நம்மளுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகணும். இந்த வருஷத்தில் நம்மளால மற்றவங்களோட பண தேவைகள் பூர்த்தி ஆகணும். நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்களும் சரி மாணவர்களையும் சரி நல்வழிப்படுத்தி அவங்க வாழ்க்கை வாழ வாங்கணும். இதுதான் எங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன். அதில் பேசும்போது நந்தகுமாருக்கு ஆல்ரெடி கார் இருக்குது. பட் அந்த காரை நீங்கள் எப்போ பாரு எடுத்துகிட்டு வரும்போது பயமாக இருக்குது எங்களுக்கு. பழைய கார். அவர் எப்போ பாரு என்ன சொல்லுவார், நான் பழைய கார் வாங்குறேன் அப்படின்னு பாரு. வேண்டாம், நியூ இயர் அப்போ எல்லோரும் புது கார் வாங்கணும். அப்போ கூட நான் சொன்னேன், உங்களுக்கு 2 கார் ஆயிடுச்சு, எல்லோரும் 2 கார் வாங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு 18ஆம் தேதி ஓயாமாரியில் ஒரு 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 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டோம். 10 இல்லை 2 நிமிஷத்தில் தான் அந்த முடிவு. அவர் இன்னைக்கு காரில் வந்திருக்காரு. 18ஆம் தேதிக்கு இன்றைக்கி எவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட். 1 வீக்கில் காரில் வந்துட்டார். அப்போது பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வதிக்குதா? அப்போ எங்கள்கிட்ட நேர்மை இருந்தங்காட்டி தான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிது. எங்கள் குரு எங்கள் தலைவர் சொன்ன வாக்கு பழிச்சுதான். அப்போது பணத்தை பற்றிய சிந்தனையாகட்டும், பொருளாதார சிந்தனையாகட்டும், நம் வாழ்வில் உயரக்கூடிய அனைத்து சிந்தனையாகட்டும், நேர்மறை சிந்தனை இருந்தாலும் சரியான பாதையில் சரியான புரிதலோடு நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். இதுதான் பிரபஞ்ச அருள் நமக்கு கிடைச்சதுக்கான அறிகுறி. மணிசத்தம் கேட்குது, கடவுள் ஆசீர்வாதம். நான் அதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். எப்போவுமே எனக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கும் போதுமே எனக்கு பிரபஞ்ச ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு எல்லா குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே நானே அப்போ சொல்லிட்டேன் என்னோடய வேலையெல்லாம் என்னென்னு. எந்த இடத்துல பாருங்கள், அவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க தனபாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இருக்குன்னு. நான் போகிற இடத்துலலாம் பணம் பலம் படித்த இடத்துல தான் வேலை செய்ய. ஸ்கூல் ஆகட்டும் பெரிய ஸ்கூல் தான். காலேஜில் நான் ஒர்க் பண்ணேன், அங்கேயும் பெரிய காலேஜ் தான். பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். இப்போ ஜோதிட பிரபஞ்சக்குள்ள அறக்கட்டளையே இருக்கேன் நிர்வாகியாக. பிரபஞ்சத்தோடையே இருக்கேன். அப்போ என்ன பிரபஞ்ச ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா? அது எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட புரிதல், நம்மளோட பாசிட்டிவிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை செலவிடும் போது பிளானிங் வேணும். சம்பளம் வாங்குறீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முதல்ல மங்கள பொருட்கள் வாங்குங்க. இது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது. எல்லா பேச்சாளர்களும் உளவியல் துறை பணம் சார்ந்த உளவியல் எல்லாமே சொல்கிறது. நானும் அதான் சொல்கிறேன். ஆனால் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். 1 மந்த்துக்கு சரி. ஏன் இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுறாங்க? தேவையா பட்ஜெட் போடணுன்றது? அதுக்கு ஒரு நிதி ஆலோசகர், அவங்களுக்கு கீழே பல துறைகள், அவங்களுக்கு கீழே பல வேலையாட்கள், அதை செயல்படுத்த எதுக்காக? அப்போது லைஃபுங்கிறது பட்ஜெட் போட்டு வாழணும். திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். பணத்தை எப்படி செலவு பண்ணும் முக்கியமான விஷயம். எப்பவுமே நாங்கள் வலியுறுத்துகிற விஷயம், அக்கௌண்ட்ஸ் எழுதுங்க. சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 10% உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கணும் எதிர்காலத்துக்கு. ஏன் கவர்மெண்ட் ஜாப்னா எல்லாரும் முதல்ல சந்தோஷப்பட்டாங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, ஐயா கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காரு சொல்லுங்க. கரெக்டாக சேலரி வந்துடும், அப்புறம் வயசான பென்ஷன் வரும், பிஎஃப் பிடிப்பாங்க, ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும் நம்ம ரிட்டையர் ஆகும்போது.
ஏன் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்க மட்டும்தான் அதை செய்யணுமா? ஏன் நம்ம செய்ய முடியாதா? அது என்ன கவர்மெண்ட் நமக்கு காசு கொடுக்குறது? நான் சம்பாதிக்கிற காசு நானே ப்ராவிடென்ட் ஃபண்டாக எடுக்கிறேன். என் லைஃபுக்கு நானே பென்ஷன் என்ன நான் சேமிப்பாக வச்சுருக்கேன்னு கெத்தா சொல்லுங்கள். உங்களோட சேமிப்பை நீங்கள் போட்டுட்டு வாங்க. ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. ரெக்கரிங் டெபாசிட் என்பது 11ஆம் பாவமாக இயங்கும். லாபம், உங்களுடைய முதலீடு ஆகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும், உங்களுக்கு வரக்கூடிய பணத்தின் லாபம் தான் உங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி. லைஃப் லாங் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ முதல்ல சேமிக்க பழகுங்க. பணத்தை செலவு பண்ணுறதே முதல் சேமிப்பாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் சின்ன சின்ன பணத்தை பற்றிய விஷயங்கள். பரிகாரத்துக்கு வந்துடலாம். முக்கியமாக பணம்னாவே ஈர்ப்பு வேணும். புதுசாக ஒரு நோட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் சொல்லிட்டோம். ஒரு பணம் இருக்குது அப்படின்னாவே அந்த நோட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் கேஷ் பாக்ஸில் பச்சை கற்பூரம் புணுகு தடவி வைக்கணும். அந்த கேஷ் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் சொல்கிறதான் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க. இதில் மூலிகைகள்னு எடுத்துட்டால் குப்பைமேனி வேர், நாயுருவி வேர், துளசி செடியோட வேர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக அரசியலை வேர், இதெல்லாம் எடுத்து அந்த மூலிகையெல்லாம் காப்பு கட்டி போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வாசனை திரவியங்கள். பணம் யாரு காரகம்? பொதுவாக குருவும் சுக்கிரனும் பணத்துக்கு காரகம். நான் சனியும் சேர்த்து சொல்லுவேன். எப்பவுமே நம்ம பகவானை விட்டு தர்றதில்லை. அவரால் தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்கிறனால பகவானை என்றைக்குமே விட்டு தர மாட்டோம். சனி பகவான் இல்லையா? அப்போ அவராலையும் நமக்கு வருது. ஏன்னா சனி பகவான் தான் தொழில் காரகன், லாபாதிபதி அவர் தான். அப்போ பணம் அப்படிங்கிற விஷயம் இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நம்ம கேஷ் பாக்ஸில் இந்த 3 கிரகங்களுக்கு உட்பட்ட பொருள் எப்பவுமே இருக்கணும். நம்மளோட மணி பர்ஸில் அதை வச்சுக்கணும். நீங்கள் என்ன மாதிரி வாலெட் யூஸ் பண்ணாலும் ஒரு சிறிய பச்சை கற்பூரம், சிறிது சோம்பு, ஒரு சின்ன வெள்ளி காயின், இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுங்க. பொதுவாகவே வாசனை திரவியங்கள் இருக்கும் இடத்தில் சுக்கிரன் இயங்குவார். முக்கியமாக மல்லிகைப்பூவை சுக்கிரனா சொல்கிறாங்க. அப்போ ஜாஸ்மின் சென்ட் யூஸ் பண்ணலாம். மல்லிகைப்பூ எப்பவுமே ஒரு கடவுளுக்கு நீங்கள் கும்பிட போகிறதா இருந்தால் கூட மல்லிகைப்பூ தாராளமாக மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி தரலாம். பக்கத்து வீட்டு மனைவிக்கு இல்லை, நம்ம மனைவிக்கு. நம்மளுடைய பெண் குழந்தைகள் எல்லாமே சுக்கிரனின் அம்சம் இல்லையா? நம்ம அத்தை அவங்களுக்கெல்லாம் மல்லிகைப்பூ, வெள்ளியிலான பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதெல்லாம் எதுவும் பேசுங்க. நல்லா கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் தெரியுமா இல்லையா? எங்கப்பா கோயில்பட்டிக்காரர் காணோம்? அவர் ஏதோ பிஸியாக பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த டைம் அவர்கிட்ட சொல்லிடுங்க, கோயில்பட்டியிலேருந்து வரும்போது கடலை மிட்டாய் பேக்கிங்கோட தான் வரணும் எங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க. அவர் கவனிக்கல. என்னப்பா கோவில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா? அடுத்தது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேன்ட்டாரு. இல்லைன்னா கொரியர் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்போ அதான் சொல்லும் போதே ஏதோ சாப்பிட்ருக்காரு, லட்டு சாப்பிட்றாரு போல். அப்போ கடலை மிட்டாய் கண்டிப்பாக சாப்பிடுங்க. குரு சுக்கிரன் இணைவு. குரு என்பது பெருமணம், சுக்கிரன் என்பது செலவழிக்கக்கூடிய பணம். அப்போ குரு சுக்கிரன் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குருவரலும் திருவரலும் கிடைக்குமா? சுக்கிரனா லக்ஷ்மி அம்சமா? அப்போ குருவரல் திருவரல் வேணால் டெய்லி கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. சுகர் பிபி எல்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் வராது, குருவரல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எப்பவுமே வீட்டில் விளக்கேற்றுவோம். பொதுவாக விளக்கேற்றுவோம். ஒரு அகல் தீபத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க. பஞ்ச தீப எண்ணெயெல்லாம் ஏற்றக்கூடாது. அது நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். அதுலேயும் கடையில் விற்பாங்க பல பிராண்டில், இந்த எண்ணெய் ஏற்றினா அப்படி இருக்குது இப்படி இருக்கு, அது அவங்களோட விளம்பரம். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி நம்ம பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீட்டில் நல்லா வைப்ரேஷன் வேணாலும் தூய்மையான நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெயாக இருந்தாலும் தனியாக தான். அதே மாதிரி நெய், இதில் தான் தீபம் போடணும். பண விஷயம் என்றாலே முக்கியமாக நெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நெய் மருதாணி இலைகளை போட்டு நெய்யை காய்ச்சி எடுத்துக்கணும். அகல் தீபத்தில் நெய் ஊட்டி 6 1 ரூபி காயின், அது கூட இல்லைன்னா 5 ரூபா காயின் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 5 ரூபா காயின் அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை போட்டு 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 4 2 சொட்டு தேன்,
இதை போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க, உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும். சாதாரண திரி போதும். இதில் எஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து தும்பை இலை கிடைச்சதுன்னா அந்த தும்பை இலையின் சாறு அல்லது அந்த இலையை கூட அந்த தீபத்தில் உள்ளே போட்டு வைக்கலாம். பயங்கர பொருளாதார விஷயம். இது பயங்கரமான தந்திரமான விஷயங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ரெகுலராக நீங்கள் சாமி விளக்கு ஏற்றும் போது இதை ஏற்றக்கூடாது. எப்பவுமே எந்த ஒரு விஷயமே பரிகாரம் தந்திர முறை மந்திர முறை செய்யணும்னா எப்பவுமே அதுக்கு தனியான அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும். அதுதான் சிறப்பை தரும். அடுத்தது கல்கண்டு போட்டு நீங்கள் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உணவுங்கிறது 2ஆம் பாவம்னு சொல்லிட்டோம் இல்லையா? உணவுக்கும் பணத்துக்கும் தொடர்பு சொல்லிட்டோமா? அப்போ உணவுங்கிறது மெயினாக எங்கே? சமையல் அறையா? சமையல் அறை எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். டைனிங் டேபிள் சுத்தமாக இருக்கணும். எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளெல்லாம் இல்லை, பரவாயில்ல. நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடும் இடம் எப்போதுமே மோஸ்ட்லி இப்போ எல்லா தலையும் முடியறதில்ல, தரையில் அமர்ந்து ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து சுகாசனம் என்ற சம்மணங்கால் போட்டு சுகாசனத்தில் அமர்ந்து தான் உணவு அருந்தணும். உணவு அருந்தும் போது எந்த தீய சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை பற்றினா சுத்தமாக இருக்கக்கூடாது. அவன் பணக்காராயிட்டா, இவன் பணக்காராயிட்டா, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை, கடன்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஃபோன் அவாய்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில். அப்போ தான் உங்களுக்கு பொருளாதாரம் சிக்கல் இல்லாமல் வரும். அந்த உண்ணும் உணவும் செரிமானம் சரியாகும். உண்ணும் உணவு தான் எண்ணும் எண்ணத்தை செயல்படுத்துது. உணவு தான் எல்லா விஷயமே. உணவே மருந்துக்கிறாங்க, உணவு தான் எல்லா விஷயத்துக்குமே. அப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கணும். எப்பொழுதுமே மளிகை ஜாமான்கள் குறைவில்லாமல் வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு ஒலை வச்சு அடுத்த 5வது நிமிஷம் வீட்டில் அரிசி தீர்ந்துருச்சுன்னு போயிடக்கூடாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு தான் எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செஞ்சு இப்போ வந்து அந்த பணத்தை வச்சு தான் நான் சமைச்சு சாப்பிடணும்னு நிலைமையில் இருந்தால் கூட மளிகை ஜாமானும் குறைவில்லாமல் வச்சுருங்க. அன்றாடம் காய்ச்சினாலும் நீங்கள் ஒரு நாள் உயர்வடைவீங்க. கண்டிப்பாக உயர்வு நிச்சயம். இன்னொன்று முக்கியமாக நெல்லிக்காய் ஈஸியாக கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட அது கிடைக்கும், பெரிய இல்லை. நெல்லிக்காய் வாங்கி உங்களோட அந்த செல்ஃபில் சமையலறை செல்ஃபு மளிகை பொருட்கள் வச்சுருக்கீங்க, காய்கறி வச்சுருக்க இடத்துல வைங்க. உங்கள் சாமி படத்தில் வைங்க. கேஷ் பாக்ஸில் பெரிய நெல்லிக்காய் என்னங்க? என்ன தத்துவம்? மகாலட்சுமி. அது என்னவா? யார் சொன்னாங்க? ஆதிசங்கர் என்ன பண்ணார்? தங்க நெல்லிக்காய் வர வச்சு பிரச்சனைகளை தீர்த்தார் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் மூலமாக. அந்த நெல்லிக்கனி இருக்கும் இடத்துல நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கணும்னே கிடையாது. மகாலட்சுமி வாசம் செய்வாள், ஆதிசங்கரின் அருள் கிடைக்கும், அங்கேயும் குருவருள் திருவருள் வந்துடும். கண்டிப்பாக யார் என்ன பரிகாரம் பண்ணுறீங்களோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து இங்கே நட்சத்திர கான்செப்ட் எல்லாம் எனக்கு பரணி ஆகாதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சமையல் அறையில் சூப்பர். அவங்க கையில் கனகதார ஸ்தோத்திரம் இருக்குன்னு இப்போ வந்து கையில் வச்சுட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ பிரபஞ்ச ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சா இல்லையா? கிடைச்ச மாதிரி தெரியலையே. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ப்ரூஃப் இருக்குது. என்னோட பிரபஞ்சம் இணைந்திருக்குது, என்னோட குருவருள் எனக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நெல்லிக்கனி கண்டிப்பாக வேணும். நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அது தப்பே கிடையாது. நம்ம நட்சத்திர கான்செப்ட் படி நெல்லிக்காய் ஆகாதுன்னு சொன்னால் கூட முக்கிய காரியங்கள் அவாய்ட் பண்ணால் அந்த டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. கனகதார ஸ்தோத்திரம் ஒலிக்கும் இடத்தில் மகாலட்சுமி தங்குவாள். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி 5.5 பெட்டி எப்பவுமே தூய்மையாக இருக்கணும், அதில் எப்பவுமே பொருட்கள் நிறைந்திருக்கணும். அதே மாதிரி மளிகை ஜாமான்னு சொல்லுவோம், முக்கியமாக அரிசி பருப்பு உப்பு எண்ணெய். அதே மாதிரி மளிகை ஜாமான் வாங்கும்போது எப்போதும் எண்ணெய் வாங்கும்போது சனிக்கிழமை நாளில் வாங்கிடாதீங்க. தொடப்பம் போய் வெள்ளிக்கிழமை வாங்காதீங்க. எப்பவுமே மோஸ்ட்லி நீங்கள் பாருங்கள், புதன்கிழமையில மளிகை ஜாமான் வாங்கி பாருங்கள், உங்கள் வீட்டில் குறைவே இருக்காது. புதன் என்பவர் காலபுருஷ தத்துவத்தில் 3 6 கூடியவர். 3 முன்னேற்றம், 6 தினசரி வாழ்க்கை.
புதன்கிழமையில நீங்கள் மளிகை பொருள் வாங்குங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லிட்டா என்ன சொல்கிறாங்க, காட்டுத்தீ மாதிரி பரவிடும் இல்லையா, எந்த ஒரு விஷயமே வதந்தி காற்று இல்லையா. அப்போது புதன் காற்று, உங்களுக்கு பல மடங்காக பொருள்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் புதன்கிழமையில் மளிகை பொருள் வாங்குங்க. சனிக்கிழமை எண்ணெய் வாங்கிடாதீங்க, எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெய் பொருள் சனிக்கிழமை வாங்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை தொடப்ப வாங்கிடாதீங்க வீட்டுக்கு. அதே மாதிரி அனைவருமே எனக்கு குருவருள் வேணும் திருவருள் வேணும்னா வியாழக்கிழமை நாட்களில் அரச இலை ஞாயிறுபி 2 ஊற வைத்த நீரில் தயிர் இருக்கு இல்லையா, நல்ல பசுமாட்டு தயிர் கிடச்சி, இப்போல்லாம் பாக்கெட் தயிர் தான் இருக்குது, அதனாலும் பரவாயில்ல, அதில் பசுமாட்டான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த தயிரை பூசி கடலை மாவு கொண்டு இல்லை பாசிப்பருப்பு மாவு கொண்டு குளிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும், என்ன தோஷம் இருந்தாலும். இதில் முக்கியமாக எப்பவுமே எங்கே போனாலும் அருவி நீர், கடல் நீர், ஆற்று நீரை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அது ஸ்டாக் வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கிற நிலையில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் விட்டால் கூட உங்களுக்கு அந்த நினைக்கும் போதே கங்கா யமுனா சரஸ்வதி எல்லா நதியும் நினைங்க, எல்லா அருவியும் நினைங்க, எல்லா கடலையும் நினைங்க, நினச்சிட்டு குளிங்க. சின்ன சின்ன விஷயம்தான். தினசரி வாழ்க்கையே சரிவர ஒருவன் செய்தாலே அவனிடம் பணம் தங்கும். சரியா குருவே? குருவிடம் கேட்குறேன், சரியா? நிச்சயமான்னு சொல்லிட்டாரு. நான் அவர் தூங்குற மாதிரி தெரிஞ்சதாக தான் கேள்வி கேட்டேன். அவர் எப்பவுமே பர்ஃபெக்ஷன், டியூட்டி தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு. அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு, அவர் எங்களையும் உயர்த்துறாருன்னா அவரோட டெய்லி ரொட்டீன் லைஃப் கரெக்டாக செய்வார். இப்போ எங்களுக்கு எந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு தெரியாது, கரெக்டாக ஸ்கெட்யூல் போட்டு நைட்டு 11 மணினாலும் அதை அப்டேட் பண்ணிட்டு தான் தூங்குவார். அவர் இன்னைக்கு பொருளாதாரத்தில் எவ்வளோ உயர்வாக இருக்கார். அவங்க மனைவி சொல்லவே வேண்டாம், அவங்க இவர் வேலை செய்யலைன்னா கூட அவங்க கேள்வி கேட்பாங்க. தினசரி வாழ்க்கை தினசரி கடமைகளை சரிவர எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் உயர்வடைவான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம சரிவர செஞ்சாவே நம்மிடம் பணம் தங்கும், பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மந்திரமும் இல்லை தந்திரம் இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகள். இதுதான் ரகசியம். சீக்ரெட்ஸ்ன்னு தலைப்பு போட்டுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இதுதான். இதை எத்தனை பேர் சரியாக செய்கிறோம்? உண்மையை மட்டும் சொல்லுங்கள், அப்போ தான் போகும்போது எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும். ஒருத்தர் கூடவா செய்ய மாட்டீங்க? அப்போ இந்த உண்மையை சொன்னதுக்காகவே உங்களுக்கு லக்ஷ்மி நல்ல அருளை கொடுக்கட்டும். ஏன்னா உண்மையாக இருந்துட்டீங்க, நான் செய்யறது இல்லைன்னு சொல்கிறதுல உண்மையாக இருந்துட்டீங்க. உண்மை இருக்கிற இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள், குருவர்களும் திருவர்களும் கிடைக்கும். அருமையான விஷயம் அது. இது சாதாரண விஷயம் தானே, இதை செய்ய முடியாதா? அடுத்தது முக்கியமாக சுக்கிரன் என்றால் ஆடை இல்லையா? நம்மளோட ஆடையில எப்பவுமே ஒரு தூய்மை வேண்டும், நேர்த்தி வேண்டும். அடுத்தவங்களை கவர்றன்னு சொல்லிட்டு ஜிகு ஜிகுன்னு ஆடை போடக்கூடாது. எப்பவுமே ஒரு ஆழ்ந்த அமைதியான நிறங்களை தேர்ந்தெடுத்த ஆடை உடுத்த வேண்டும். ஆடை என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கும் இல்லையா, சுக்கிரனை குறிக்கும் இல்லையா. 4ஆம் பாவம் என்பது தான் நிரந்தர வருமானம் சொல்லிட்டேன், அனைத்து சுகங்களையும் தரக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அப்போது கண்டிப்பாக ஆடையில் நேர்த்தி தேவை, ஆடையில் தூய்மை தேவை. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, முன்னோர்கள் சொன்னது. கூழ் ஆனாலும் குளித்து குடி. அப்போ உடல் சுத்தம் தேவை, உடல் சுத்தம் தேவை, ஆடை சுத்தம் தேவை. தினசரி வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். முக்கியமான விஷயம் மனம், மனநிலை எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். எண்ணத்தில் தூய்மை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. இது என்னன்னா, இது பெரிய விஷயம் இல்லை. எண்ணத்தில் தூய்மை வேணும், எண்ணத்தில் விழிப்புணர்வு வேணும். ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம். அப்போ எண்ணத்தில் தூய்மை இருந்தால் செயல தூய்மை இருக்கும், நமக்கு ரிசல்ட்டும் சரியாக கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அப்போ ஆடை நேர்த்தி, எண்ணம், மனம், உடல், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது முக்கியமான விஷயம், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், முக்கியமாக அமாவாசை தினத்தில் மருதாணி இடுங்கள். கையில் மருதாணி நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள், பார்க்கும்போது ஒரு நல்ல ஈர்ப்பான விஷயம். ஆனால் மருதாணி என்பது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
வசிய சக்தி உள்ளது. பிறர் நம்மளை எந்த ஒரு விஷயம் பண்ணிட முடியாது. அப்போ மருதாணி அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். இந்த மருதாணியை பயன்படுத்தி நிறையா விஷயம் செய்யலாம். நான் அப்போவே சொன்னேன் தீபம் ஏற்றருக்கு. அதே மாதிரி தூபம் போடலாம். மருதாணி விதையில் சாம்பிராணி குங்குளியம் கலந்து வியாழன் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் நீங்கள் வந்து வீட்டில் தொழில் கூடத்துலையும் தூபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா, அதாவது சாம்பிராணி போட்டு நல்லா அந்த புகையை காட்டிட்டு வரும்போதே உங்களுக்கு லக்ஷ்மி வாசம் வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நமக்கு நாமே தான் எதிரி. அப்போ நம்மளுடைய எண்ணங்களே நெகட்டிவாக இருக்கிறது கூட அது சரியாகும். சாதாரண விஷயந்தான் இதெல்லாம். இதில் எந்த ஒரு பெரிய பிரயத்தனப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மருதாணி வைக்கிறது அமாவாசை நாளில் என்னால் வைக்க முடியல, ஓகே வெள்ளிக்கிழமை வைங்க, உங்களுக்கு பிடிச்ச நாளில் வைங்க. மருதாணி வச்சாவே அமாவாசை கண்டிப்பாக வைக்கணும். பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. அமாவாசையில் முக்கியமாக பித்ருக்கள் வழிபாடு செய்யணும். எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு எப்போவுமே பித்ருக்களை வழங்காமல் தெய்வத்தை வணங்கக்கூடாது. அமாவாசை என்பது பித்ரு வழிபாட்டுக்கு உகந்த திதி, பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த திதி. அப்போ அமாவாசையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் பித்ருக்களை வழிபாடு செஞ்சுட்டு அமாவாசை இரவு நீங்கள் மருதாணி வைங்க. பகலில் கூட வைக்கலாம். அமாவாசை திதியில் மருதாணி வைக்கிறது மாந்திரிக தாந்திரிகத்தில் முக்கியமான விஷயம். தந்திர முறை அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கே நான் 1 hour பேசணும். சாதாரணமாக ஒரு விஷயந்தான். இதை நம்மளுக்கு நிறைய பேர் வச்சு பயனடைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ நெகட்டிவ்ஸ் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் பட்டுனா அந்த இடத்துல குரு சுக்கிரன் இயக்கம் வருமா? நம்மளால் முடியுதோ இல்லையோ, மனைவிக்கு நீங்கள் 25,000 30,000 கொடுத்து பட்டுப்புடவை எடுக்கிறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 6க்கு 6 சின்ன பீஸ் இல்லை 1 மீட்டர் 1/2 மீட்டர் 1/4 மீட்டர் கூட பட்டு வஸ்திரம் உங்களோட கேஷ் பாக்ஸில் வைங்க. நிறைய பேர் மர பீரோ இருக்கும், சில பேருக்கு எல்லாம் இரும்பு பீரோ இருக்கும், சில பேருக்கு அது கூட. நான் கேஷ் பாக்ஸில் இங்கே வச்ச கேஷை கண்ட இடத்துல போட்டு வைப்பேன், அவ்வளோதான். எது யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு வெள்ளி கம்பி, பீரோவாக இருந்தால் அதில் ஒரு வெள்ளி கம்பி சுற்றி விடுங்க. இரும்பு அப்படிங்கிறது வந்து சனி, அங்கே சுக்கிரன் என்ற வெள்ளி சேர்ந்துச்சுன்னா சனி சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகி 2-11 லாபமும் வருமானமும் வரும். வருமா வரதா? வருமா? அப்போது எந்த ஒரு இரும்பிலான எந்த ஒரு பொருளை நாம் கையாளும் போதும் அந்த இடத்துல ஒரு வெள்ளி கம்பியை வச்சிட்டோம்னா அங்கே சனி சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகி நமக்கு பொருளாதார உயர்வு வரும். நான் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி நடுவிரல் மோதிரம், நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளாட்டினம் போடுங்க, வைரம் போடுங்க, வைடூரியம் போடுங்க, என்ன வேணால் தங்கத்தாலே சொல்லுங்க, ஆனால் விரலில் ஒரு வெள்ளி மோதிரமாவது அணிந்திருக்க வேண்டும். பணத்தை எங்கெல்லாம் கையாளுறீங்களோ அந்த இடத்துல வெள்ளி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தங்கம் வெள்ளி இது தவிர கவரிங் நகைன்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய முழு ஆதிக்கம். ஐம்பொன் அப்படிங்கிறதுல அதுவும் வரும். யாரெல்லாம் நிறைய கவரிங் நகை போடுறவங்கள பாருங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கும். தங்கத்தை போடுறவங்ககிட்ட பயம்தான் இருக்கு. இப்பெல்லாம் பாதுகாப்பு பண்ண முடியாது இல்லையா? இப்போ வெள்ளியில் போட்டால் உடல் சூடால் கருத்துரும். ஆனால் கவரிங், அதாவது பொதுவாக கவரிங் நகைகள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல சுக்கிரன். முக்கியமாக உங்கள் வீட்டில் நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி தூய்மையாக இருக்கணும். முகம் பார்க்கும் கண்ணாடியில் வேறு எந்த ஸ்டிக்கரும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி முகத்தையும் எப்போவுமே தூய்மையாக வச்சுருக்கணும். முகத்தில் எப்போவுமே நம்ம சமய சின்னங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, சந்தனம் குங்குமம் விபூதி கண்டிப்பாக வைக்கணும். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பொருளை ஜவ்வாது அரகஜா புணுகு பச்சை கற்பூரம் இதெல்லாம் யூஸ் பண்ணும். இதெல்லாமே வசிய சக்தி கொண்டது. தந்திர முறையில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ எப்போதுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு சொல்லுவாங்க இல்லையா, கல்லுப்பு வந்து தீராமல் வச்சுருக்கணுன்ற மாதிரி மஞ்சத்தூள் அப்படி தான். மஞ்சள் அல்லது முழு மஞ்சளாக வாங்கி எப்போவுமே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட குருவருளும் திருவருளும் இருக்கும். பணம் கண்டிப்பாக தாங்கும். வியாழக்கிழமையில் சுக்கிர ஹோரையிலும் வெள்ளிக்கிழமை குரு ஹோரையிலும் கண்டிப்பாக இனிப்பு சாப்பிட வேண்டும். வியாழக்கிழமை அன்று இந்த ஜீராலா ஊர்னது, அதாவது ஜாங்கிரி ஜாமுன், முக்கியமாக என்ன சொல்லுவாங்க இந்த பால்கோவா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
அதை ஃபுல்லாக அந்த சர்க்கரை தண்ணியில் ஜீராவில் ஊறினவ ரசகுல்லா, சூப்பர் ரசகுல்லா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமை சுக்கிர ஹோரையில் சாப்பிட்ணும். வெள்ளிக்கிழமை குரு ஹோரையில் லட்டு சாப்பிட்லாம். இந்த வியாழன் வெள்ளி, அதாவது சுக்கிரன் குரு, எனக்கு வந்து சுக்கிரன் குரு இணைஞ்சிருக்கா இல்லையா, எனக்கு பணம் வேணும்னா சுக்கிரன் குருக்கு நாங்கள் ஈஸியாக ஒரு பரிகாரம் சொல்லுவோம், தேவாங்கு பார்த்தல். இது வந்து ஜாதகத்தில் தோஷமாக இருந்தால் போய் பரிகாரமாக அதை பார்த்துட்டு செய்யணும். ஆனால் நீங்கள் சும்மாவே வீடியோஸ் பாருங்கள், குரு சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும், பணம் தேடி வரும். வீடியோ சும்மா யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். இப்போ தான் 24 மணி நேரம் யூடியூப்பில் தானே இருக்கோம். நம்ம வீட்டில் யார் கூட நம்ம பேசுகிறோம், யூடியூப்பில் தான் இருக்கும். அப்போ அதில் பாருங்கள். உளவியல் சார்ந்த விஷயந்தான் பணம் என்பது. நம்மளோட புரிதலை எப்படி நம்ம சமநிலைப்படுத்தி அதை கையாளணுன்றதுக்கு தான் இந்த விஷயம்லாம். அப்போ அதை பார்க்கும்போது என்ன சிந்தனையில் இருப்பீங்க, அது ஜாலியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ நம்மளை யாராவது திட்டுற மாதிரி பார்த்துடக்கூடாது. பாரு தேவாங்க மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஜாலியாக அது ஜாலியாக விளையாடுற மாதிரி பார்க்கணும். அப்போ குரு சுக்கிரன் இயங்கும். எண்ணம் எதை நோக்கி போகிறதோ அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை இல்லையா. நாம் எண்ணம் தான் எல்லா விஷயமே, எண்ணம் தான் செயலாக வருது, சொல்லாக வருது. அப்போ பணத்தை பற்றின புரிதல் நமக்கு நல்ல பாசிட்டிவ் எண்ணங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயம் கிடைக்கும். நாங்கள் அதுக்கு தான் டார்கெட் வச்சுப்போம். இந்த மந்த் இவ்வளோ அப்பாயின்மெண்ட், இந்த கிளாஸு இவ்வளோ ஏர்னிங்ஸு. 100% எங்களுக்கு நடக்குதோ இல்லையா, 70% நடக்கும். ஏன்னா எண்ணம் ஃபுல்லாக அதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தலைவர் சொன்னார், 300 ஸ்டூடெண்ட்டு விளையாட்டுக்கு பேசணும். 6, 8, 12 பாவத்தை பற்றி அவர் கிளாஸ் போடும்போது நிறைய அதுக்கு போட்டி, பல பிரச்சனை. சில பேரெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் போடுறேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வேணால் பண்ணு. நான் சொன்னேன், இந்த கிளாஸில் உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட் வருவாங்க ஜி, பார்க்கலாம் ஜி சேலஞ்ச் அப்படின்னு. 250 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வந்தாங்க. அவருக்கு 286, எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், சாதாரண ஒரு விஷயம். அப்போ எண்ணம் தாங்க. அப்போ நீ என்ன எங்களை தோற்கடிக்க நீ யார் வேணும், அதாவது பிறரை பார்த்து நாம் என்ன சொல்கிறோமோ அது திரும்பி நமக்கே வரும். பிரபஞ்சம் சொல்லும் விதி அதுதான். ததாஸ்துன் தேவதைகள் சொல்லும் நல்ல விஷயங்களே பேசுங்கள் என்று எல்லா முனிவர்களும் சித்தர்களும் சொன்னாங்க, பெரியவங்களும் சொன்னாங்க. அப்போ பிறரை நீ வந்து ஒருத்தங்க வந்து எங்களை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட லைஃப் குற்றமாக தான் போகும். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஜெயிக்கணும்னு ஓடிட்டே இருக்கோம். 100 மீட்டர் ரேஸில் 1 செகண்டில் போக முடியுமா, இல்லை 1 செகண்டில் பாதியில் போக முடியுமான்னு நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஓடும் குதிரைகள் நாங்கள். அப்போ பணத்தை ஈர்க்க முடியும். அப்போ சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதா இல்லையா, அப்போ நம்ம எண்ணம் தானே. அவர் மட்டும் இல்லை, அவரை சார்ந்த நாங்களும் அந்த மாதிரி மாணவர்கள் எங்களுக்கும் வரணும், எங்களுக்கு வாடிக்கையாளர் வரணும். அவர் எப்போவுமே எங்களை பிளஸ் பண்ணுவார். எங்களை டீமு நாங்கள் 3 days ஒன்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். இதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம், வேற எல்லாம் எதுவுமே பேசிக்க மாட்டோம். மார்னிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் குடும்பம் மாதிரி இருந்தோமா இல்லை தலைவர் பொருளாளர் செயலாளர்ன்ற மாதிரி இருந்தோமா, குடும்ப அங்கத்தினர் மாதிரி. அப்போ ஏன் அந்த பாண்டுதல் எப்படி வந்தது, எங்களுக்குள்ள ஒரு புரிதல், எங்களோட உயர்வே ஒருத்தரோட உயர்வுக்கும் ஒருத்தர் உதவியாக இருக்கிறனால. அப்போ நமக்கு என்ன தேவைகள் வேணாலும் நம்மளுடைய எண்ணம் சிறப்பானால் நம்ம ஜெயிப்போம். அப்போ பணம் வேணும்னா பணம் சார்ந்த விஷயங்களில் எப்பவுமே மகிழ்ச்சியோடு செயல்படணும். 10 ரூபா ஒரு டீ, 20 ரூபா கொடுக்குறீங்க, சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாரு, பரவாயில்லப்பா வச்சுக்கொண்டு வந்தால் நமக்கு இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு டீ வாங்கி தருவார். அவன் சேஞ்சே தரலன்னு அவன் மேலே டென்ஷனாகவே வந்தோம்னா நம்ம வீட்டில் வச்சுருந்த சாப்பாடு கூட நம்மளால் சாப்பிட முடியாது. இதுதான் பிரபஞ்ச விதி, இதுதான் ஈர்ப்பு, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் உளவியல் சிந்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தில். அப்போ பணத்தை பற்றின புரிதல் நமக்கு வேணும். அடுத்து பரிகாரம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நெய் ஸ்வீட் சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாமே ஸ்வீட்டாகவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வீட்னா தான் சுக்கரன் இயங்குறாரு, நெய் ஸ்வீட்டுனா அங்கே குரு சுக்கரன் இயக்கம். அதனால தான் கோயிலில் என்ன போடுறாங்க, சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. ஏன், எத்தனை வகையான உணவுகள் இருக்கு, வேற ஏதாவது தரலாம்ல, ஏன் சக்கரை பொங்கல் தராங்க? ஏன் அங்கே உளுந்து வடை தருவாங்க, மிளகு சாதம் தருவாங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னு? துளசி தீர்த்தம் தருவாங்க, அதில் என்ன போட்டு தருவாங்க? பச்சை கற்பூரம்.
கோயிலுக்கு போகும்போது நம் மனம் தெளிவடையும், ஆன்மா சுத்தி பெறும். நம்மளுக்கு ஏற்கக்கூடிய உணவு அப்படிங்கிறதும் அந்த இனிப்பு சுவையோடு சாப்பிடும்போது மனம் சந்தோஷமாக இருக்கும். கடவுள்கிட்ட வந்தோம், வேண்டணும், கண்டிப்பாக நடக்கும்னு எண்ணம் வரும். வருமா வராதா? அதனால தான் ஏன்க்கா அங்கே ஏன் வர்ற மக்களுக்கு சுகர் இருக்காதா, வர்ற மக்களுக்கு ப்ரெஷர் இருக்காதா, டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த டயட் அது இதுன்றாங்க. ஏன் கோயில் பிரசாதத்தில் மாற்றம் ஏற்படலை? சரி, முஸ்லீம் இனத்தில் நீங்கள் போய் பாருங்களேன், அவங்களோட உணவில் என்ன போடுறாங்க? அவங்க முக்கியமாக பிரியாணி அல்லது நெய்சோறு. அங்கே என்ன இருக்குது? பிரியாணியில் என்ன போடுவாங்க? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய். கிறிஸ்டியன்ஸ் கேக்கு தருவாங்க, அங்கே என்ன இருக்குது? ஸ்வீட்டு, அதுலேயும் நெய் கலந்துருக்கும். அப்போ உணவு ஏன் பெரியவங்க வச்சாங்க? ஏன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்தது? அதன் மூலமாக நமக்கு பண ஈர்ப்பு. தெய்வத்திடம் போய் கேட்கும்போது எல்லாரும் என்ன கேட்குறோம்? பொண்ணு பொருளை தானே கேட்குறோம். பொருளை கொடு, நல்ல ஆயிலை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு நல்ல வேலையை கொடு, என் வாழ்க்கை சிறப்பை கொடுன்னு கேட்குறோம். அப்போ அங்கே வரக்கூடிய பிரசாதம் கொடுக்கும்போது இவ்வளோன்னு 2 பருக்க கிடைச்சாலும் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். எனக்கு அண்டா சோறு வேணும்னா கேட்குறீங்க, பிரசாதம் பகிர்ந்துட்டு சாப்பிட்றோம் இல்லையா? ஒரே ஒரு துளசி தளம் கிடைக்காதா? எத்தனை பேர் ஏகாதசி விரதம் இருந்துட்டு கண் முழிச்சு அவர் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்தோடனே ஒரு சொட்டு தீர்த்தம் கிடைக்காதா? ஒரு துளசி தளம் கிடைக்காதா? ஏன் ஏகாதசி விரதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க. பேலன் அது சயின்டிஃபிக். நெல்லிக்காய் நான் என்ன சொன்னேன்? பணவசியம். அப்போ ஒவ்வொரு வழிபாடுலையும் எந்த ஒரு சித்தர்கிட்ட போனாலும் அவர் என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட்டு ஏன்னா சித்த பெருமக்கள் நம்ம முன்னால் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களாம் வாழும் சித்தர்கள், நடமாடும் சித்தர்களோட இருந்தவங்க. பிளெஸ்ஸிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க வயிறார சாப்பிட்டான்னு தான் கேட்பாங்க. உண்மையா? அவங்க மூச்சு காற்றில் கூட சுவாசிட்டு உணவு அருந்தாமல் இருப்பாங்க. ஆனால் சித்த பெருமக்கள் நம்மளை பார்த்தோன்னா கேட்குற விஷயம், வயிறார சாப்பிட்டியா, மனசு திருப்தியாக இருக்கா? அப்போ உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷன் திருப்தி அடைகிறான், அவன் மனசு திருப்தி அடைஞ்சால் எல்லாமே திருப்தி அடையும். அப்போ உணவுங்கிற விஷயத்தில் அவ்வளோ விஷயம் வச்சுருந்தாங்க. அப்போ உணவுங்கிறது தான் பணம் சார்ந்த விஷயம். காரமாக சாப்பிடும்போது என்ன வருது? கோபம் வருது. அப்போ உணவு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. உடல் இயக்கம் உணவு அப்படிங்கிற விஷயத்துலேயும் மன இயக்கத்தையும் சார்ந்த விஷயம். அப்போ அதனால தான் இந்த இனிப்பு சாப்பிடுன்னு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். பார்க்குற எல்லாரும் திட்டக்கூடாது, எனக்கு சுகர் இருக்குது, இந்த அம்மா எப்போ பாரு நெய்யை சாப்பிடு, ஜாங்கிரியை சாப்பிடுன்னு சொல்லுது, இதுக்கு வேறு வேலையே இல்லை போல. கொஞ்சமாவது எடுத்துக்கணும், அந்த சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது முக்கியமான விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் பேசினோம், எப்போ பாரு வீட்டில் திட்டுவாங்க சுடுகாட்டிலே இருக்கே அப்படின்னு. எனக்கு வாச்சது என்னமோ பைரவரோட எங்கே போகிறோம் அங்கே தான் நான் இருப்பேன். அப்போது சுடுகாடுங்கிறது ஒரு மறைப்பொருள் நாணத்தை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடம் அப்படின்றது 8ஆம் இடம் 10ஆம் இடம் எல்லாமே ஆதிக்கம் பெற்றது. அங்கே இருக்கக்கூடிய வெட்டியான்களின் மனநிலை எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரு இறுக்கமாக இருக்கும், அவங்க ஒரு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுத்து பாருங்களேன், நாங்கள் மாதம் கொடுத்துட்ருக்கோம், ஒரு ஆடை கொடுத்து பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக பிரியமாக இருப்பாங்க. அவங்க பிரியப்படும் போது நமக்கு எல்லாம் அந்த 6, 8, 12 பாவங்கள் இயங்கும். அது எல்லாமே நமக்கு வாழ்வே சிறப்பை தரும். ஏனென்றால் அந்த பாவங்கள் இயங்கும் போது 2, 10 என்ற பாவங்களும் இயங்கும். 2, 10, 4 பாவங்கள் இயங்கும். வருமானம், தொழில், நிரந்தர வருமானம், சுகம், வாகனம், வீடு அமையும். அப்போ ஒரு காரியம் செஞ்சால் கூட அதுக்கு கண்டிப்பாக என்னென்ன காரணம் இருந்து தான் செய்யணும். சும்மா ஒரு பரிகாரம் சொல்லிட்டாங்க செய்யக்கூடாதுன்னு. சுடுகாடு தானே, பரிகாரம் தானே, எதுக்கு போய் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் போன வாரம் ஓயாமல் நினச்சினா அவர் இன்னைக்கு காரில் வந்திருக்க மாட்டார். அந்த இடத்துல தோணுச்சு, ஒருத்தருக்கு நாங்கள் உதவி செய்ய போகும்போது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிது. அப்போது வெட்டியான்களுக்கு உதவி செய்யுங்கள், கண்டிப்பாக செய்யணும். அப்போ அவங்களுக்கு 2, 6, 10 பாவங்கள் இயங்கும். அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. யோசிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும்னு சொல்கிற மாதிரி 6, 8, 12 இயங்கும் போதே 2 நாள் 6,
2, 4, 10 பாவங்கள் இயங்குமா இயங்காதான்? ஒன்றை ஒன்று இயங்கும். அப்போ அவங்க சந்தோஷப்படும் போது நமக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி படுத்தும் போது நமக்கான மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காதா? பிரபஞ்ச ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? தாராளமாக அதை செய்யலாம். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவர் இயக்கிறதும் 8. அடுத்தது பயணம்ங்கும் போது 3. அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது 12. அவர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வேகமாக போவார்? அவர் சிந்தனையெல்லாம் எதை நோக்கி இருக்கும்? அவர் என்ன சிந்தனையில் போவார்? அந்த உயிரை காப்பாற்றணும்னு நேர் சிந்தனையில் போவார். ஒரு குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி போயிட்டுருப்பார். அப்போ அவரோட எண்ணம் என்ன? ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த மனிதனை சேர்த்து அவர் உயிர் பிழைக்கணும். பிழைச்சோன்னா அந்த குடும்பம் காணாமல் ஆசீர்வதிக்கும். அவர் நினைக்கிறவர்களே பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கும். நம்ம சந்தோஷப்படுமா இல்லையா? நம்ம உறவினர் ஒருத்தர் அடிபட்டுட்டாரு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் சேர்த்தணும்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். டாக்டருக்கு என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஏனென்றால் அவர்கள் சிந்தனை எப்பொழுதும் ஒன்றை நோக்கியே இருக்கும். யார் ஒரு மனிதன் ஒரே குறிக்கோளோடு ஒரே எண்ணத்தோடு சீரான முறையில் செல்கிறானோ அவன் வெற்றியாளன். அப்போ நம்ம பணம் வேணும்னு நினைக்கிறவங்க பணம் பற்றிய சிந்தனை வேணும்னா அதே மாதிரி சிந்தனையோடு உள்ள நபர்களோடு தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமல அவருக்கு உதவி செய்யும்போது நமக்கு அந்த 2, 6, 10 பாவங்கள் இயங்க ஆரம்பிக்கும். லாபம் இயங்கும், நமக்கு புண்ணியமும் சேரும், பணம் சேரும். நம்மளோட அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன இதாகுமா? இப்போ ஐயா இருக்கார் லாயர், ஒரு கேஸு ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். கொலை செஞ்சுட்டு வந்தவனும் வருவான், டைவர்ஸ் கேஸும் வரும், ஒரு சொத்து பிரச்சனைக்கு வரும். அவரோட நோக்கம் என்ன? தன்னிடம் வந்த கிளைண்ட் ஜெயிக்கணும். அவர் என்ன ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அவன் செஞ்ச நெகட்டிவெல்லாம் சொல்லிக்க நம்மளை நம்பி வந்துட்டால் நம்ம காப்பாற்றணும். அப்போ பணம் அப்படிங்கிறது அப்படி தான். பணத்தை நோக்கியே நாம் குறிக்கோளில் இருந்து பணத்தை தூய்மையான நம்ம நினச்சோம்னா, நேர்மறை சிந்தனையோடு பணத்தை கையாண்டோம்னா நம்மை நோக்கி பணம் வரும். நம்ம வெற்றியாளராக மாற முடியும், பணம் படைத்த மனிதனாக மாற முடியும். எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகலாம், எல்லாரும் ரத்தன் டாட்டா ஆகலாம். அவங்களாம் பிறக்கும் போதே அப்படி தான் இருந்தாங்களா? அவங்க பாரம்பரியமாக இருந்திருக்கலாம். அவரும் இருந்தாரா? தன் உழைப்பால் முயற்சியால் வெற்றி பெறுவன் மட்டும்தான் அந்த டாடா பிர்லா ரேஞ்சுக்கு போக முடியும். அடுத்தவங்க சொத்தில் வாழ்கிறவங்க கிடையாது. சினிமா டைலாக் சொல்கிற மாதிரி தான். அப்பா, சித்தப்பா, மாமா, தாத்தா இருந்து நடிகனா வரவனை விட யாருமே இல்லாமல் ஒருத்தர் நடிகனா வந்து ஹீரோ ஆகிறது தான் சூப்பர். அப்போ நம்ம ஹீரோவாக இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம நேர்மறை சிந்தனையோடையும் ஒரே குறிக்கோளை லட்சியத்தோடையும் நம் பயணம் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டியாளர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2ஆம் பாவம் இயங்கும். முக்கியமாக எத்தனை பேர் வீட்டில் சமைக்கிறீங்க? உண்மை சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்குது. உண்மை சொல்லுங்கள், எத்தனை பேர் வீட்டில் சமைக்கிறீங்க? நான் பெண்களை கேட்கல, கையா தூக்கலாமா வேண்டாமா? ஓகே. எத்தனை பேர் சமைச்ச உணவை, அதாவது ஆண் சமைச்சாலும் சரி பெண் சமைச்சாலும் அம்மா வந்தாலும் ரசித்து சாப்பிட்றீங்க? இல்லை பெரிய ஒரு விஷயம் இருக்குது, உண்மையை சொல்லணும். எத்தனை பேர் ரசித்து சாப்பிட்றீங்க? எங்கள் குருநாதர் தூக்கிட்டாரு, ஏன்னா அடுத்தது வேறு ஏதாவது கேட்டுருவோன்னு பயத்தில். எத்தனை பேர் குறை சொல்லிட்டு சாப்பிட்றீங்க? அது நீங்கள் சமைச்ச உணவே சரி இருக்காது, அதனால தான் நீங்கள் கையை தூக்கிட்டீங்க. இது ஒரு பெரிய தாத்பரியம், பெரிய ஒரு தத்துவம் இருக்குது. பணம் என்பது 2ஆம் பாவம் நான் சொல்லிட்டேன். பணம் என்பது சுக்கிரன், காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிரன் தான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி. உணவுனாலும் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தாதான் அந்த உணவு இல்லையா? யாரெல்லாம் உணவை குறை சொல்லி சாப்பிடுகிறீர்களோ அவர்களிடம் பணம் தங்காது. கணவன் சமைத்தாலும் சரி, மனைவி சமைத்தாலும் சரி, சமையல்காரங்கள் சமைத்தாலும் சரி, பாராட்டி பழகுங்கள். எந்த இடத்தில் பாராட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் லக்ஷ்மி வாசம் செய்வாள். ஒரு குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்த்தினாதான் அம்மா அப்பான்னு ஓடி வரும், மாமா அத்தான்னு ஓடி வரும். அடப்போ அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தைகளை திட்டினீங்கன்னா அந்த குழந்தை உங்களை தேடி வருமா? பணம் என்பதும் குழந்தை தான். நீங்கள் பாராட்டி சீராட்டி வளர்த்தும் போது மட்டும்தான் பணம் உங்களிடம் தங்கும். உணவு விஷயத்தில் எப்பவுமே பாராட்டி பழகுங்க.
காஃபி பாயாசம் மாதிரி வச்சுருந்தாலும் உன்ன மாதிரி காஃபி போட ஆளே கிடையாது. ஃபில்டர் காஃபினா ஆகும், பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நர்சஸ் காஃபி மாதிரி சொல்லிடணும். அடுத்த நாள் காஃபி கரெக்டாக வரும். செயல்படுத்தி பாருங்கள். ஏன்னா நாம் ஒரு தவறை செய்து கூட நம் கணவர் நம்மை பாராட்டுகிறார் என்று அவர்கள் சரியாக அந்த உணவை சமைக்க கற்றுக்கொள்வார்கள். இதான் உளவியல் தத்துவம். இப்போ பாராட்டி பழங்க. உணவை யார் சரிவிகிதத்திலையும் சமமாகவும் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு பணம் தங்கும். உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்ணும், நல்லா மென்று சாப்பிடணும். சயின்டிஃபிக்காக சொல்கிற விஷயம் உடல் ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்கு அதுதான். அப்போ உணவுலேயும் பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. முக்கியமாக ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வாரத்தில் 2 முறையாவது எடுத்துக்கோங்க. இதெல்லாமே பணம் வசிக்கிற சக்தி கொண்டது. அதனால தான் எப்பவுமே பாருங்கள், ஒரு விரதம் முடிச்சா ஒரு பச்சடி செய்வாங்க, ஒரு தேங்காய் போட்டு ஒரு அவியல் செய்வாங்க, அந்த டேஸ்ட் வரணுன்றக்காக. இப்போ டேஸ்ட்டாக சாப்பிடும்போது உடல் சமநிலைப்படும், மன சமநிலைப்படணும். அப்போ அதை கரெக்டாக இது பண்ணுங்கள். என்றைக்குமே உணவே குறை சொல்லாதீங்க. உணவுப் பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் அப்போவே சொல்லிட்டேன், மளிகை ஜாமானம் வீட்டில் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது கொலுசு அப்படிங்கிற விஷயம் சுக்கிரனோடது. பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க. பெண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு லாபம் இயங்கணும்னு நினச்சிங்க, லாபஸ்தானத்தில் ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு தசாபுத்திகள் சரியில்லைன்னா கொலுசு வாங்கி தானமாக கொடுங்க. எந்த அளவுக்கு வெள்ளி பொருட்களை உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் தங்கும். இப்போ முக்கியமான விஷயம், கண் தெரியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா, பார்வையற்றோர், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களால எதையும் பார்க்க முடியாது இல்லையா. ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், அதை அவங்களோட புலன்களாலும் அனுபவிப்பாங்க. பார்க்க முடியலனாலும் அவங்களுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக உணவு வாங்கி கொடுங்க. அவங்க மனம் சந்தோஷம் அடையும் போது, நேத்திரம் என்பது 2 தான், பணம் என்பதும் அதுதான், நமக்கு சந்தோஷமாக கிடைக்கும். ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு, அவங்க போடுற அந்த கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும். இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தின விஷயந்தான். பெரிய தத்துவங்கள் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயம், ஸ்டைலிஷாக நகை வளர்த்துவாங்க எல்லாம், அது வளர்த்திக்கோங்க. நான் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நகத்தில் எப்பவுமே அழுக்கு இருக்கக்கூடாது. கைகளை தூய்மையாக வச்சுக்கணும், கால் பாதங்களை தூய்மையாக வச்சுக்கணும். முகத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் பராமரிக்கணும். கை விரல்கள் தூய்மையாக இருக்கும்போது, அந்த நகத்துலலாம் அழுக்கு இல்லாமல் இருக்கும்போது தான் நம்மிடம் மகாலட்சுமி வாசம் செய்வாள். ஏன்னா கைகளால் பணத்தை எண்ணும் போது அழுக்கு இருக்கிற இடத்துல நம்ம உட்காருவோமா? அழுக்கான ஒரு தூய்மையற்ற உணவை சாப்பிடுவோமா? தூய்மையற்ற குடிநீரை குடிப்போமா? அப்போ மகாலட்சுமி எப்படி தூய்மை இல்லாத இடத்துல வருவாங்க? அப்போ தூய்மைங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். அடுத்தது சின்ன சின்ன பரிகாரங்கள் பேசலாமா? உங்களுக்கு வியாபாரம் செழிக்கணும்னு நினச்சிங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் எப்பவுமே நறுமண பொருட்கள்லாம் உபயோகப்படுத்துங்க. இப்போ கிடைக்கிற ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி வாங்காமல் உங்களோட முடிஞ்சளவு நாட்டு மருந்து கடையில் போய் பால் சாம்பிராணி, குங்குளியம், வெட்டிவேர், ஏலக்காய், ஜாதிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள், அகில், சந்தனக்கட்டை, அகில் இதெல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி நல்லா பொடி பண்ணி அந்த குச்சியெல்லாம் வச்சு தூபம் போட்டுட்டு வாங்க. எப்பவுமே அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்பவுமே வியாபார ஸ்தலமாகட்டும், வீடு ஆகட்டும், இனிப்பு பொருள் ஒரு சுவாமி படத்து முன்னால் கண்டிப்பாக ஒரு நைவேத்தியமாக வச்சுருங்க. அட்லீஸ்ட் கல்கண்டாவது வைங்க. உலர் திராட்சை, கல்கண்டெல்லாம் வைக்கலாம். கொஞ்ச நாள் வச்சுட்டே வர குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லையா பறவைகளுக்கும் அதெல்லாம் போடலாம். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எப்பவுமே இனிப்பு பொருள் கொடுத்துட்டே இருங்க. பண வசியத்துக்கான ஒரு தூப பொடி சொல்கிறேன், எழுதிக்கோங்க.
கஸ்தூரி மஞ்சள், கிச்சிலி கிழங்கு, சந்தனத்தூள், கசகசா, ஜாதிக்காய், கார்போக அரிசி, குங்குளியம், பட்டை, லவங்கம், பச்சை கற்பூரம், அகில், தேவதாரு, சந்தனம், கோரைக்கிழங்கு, ரோஜா இதழ், ஜாதிபத்ரி, வெட்டிவேர், விலாமிச்சை வேர், மறிக்கொழுந்து, பால் சாம்பிராணி. இதில் உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வாங்கி பொடி பண்ணி வச்சுட்டு எப்பவுமே அடுப்பு கறின்னு சொல்கிறதுலையோ இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்கிறதையோ இல்லை அரச குச்சி வேப்பங்குச்சி இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதில் நெருப்பிட்டு சாம்பிராணியோடு சேர்த்து இந்த பொருட்களை தூபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா எப்பவுமே தன ஆகர்ஷணம் தனவசியம் ஏற்படும். இதுலேயே சில பொருட்களை சேர்த்து சாம்பிராணி குங்குளியம் இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற பொருட்களை சேர்த்து பவுடராக செஞ்சு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜனவசியம் ஏற்படும். இது எப்போ வேணால் போடலாம், இந்த கிழமை தான் இந்த நேரம் தான் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஒரு தந்திரமான முறையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது தான். இந்த பொருட்களை நம்ம வாங்கி நம்மளே இது எல்லாமே போய் கடையில் கிடைக்கிற பவுட்ரு வாங்கிடாதீங்க. ரா மெட்டீரியலாக எல்லா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, பூஜா ஸ்டோர்ஸில் எல்லாமே கிடைக்கும். வாங்கி நீங்களே எப்பவுமே நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்காக ஏன்னா இப்போ ஒருத்தங்கிட்ட போய் வேலை செய்கிறோன்னா 12 மணி நேரம் வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர 2 மணி நேரம் வேலை செய்யுங்கன்னா செய்கிறீங்களா இல்லையா? அப்போ பணம் வேணும், பொருளாதார உயர்வு வேணும்னா நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்போ இதெல்லாம் நீங்களே வாங்கி இதெல்லாம் பவுட்ரு பண்ணி நீங்கள் அந்த தூபத்தில் இட்டு செயல்படுத்துவோம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தன ஆகர்ஷணம் ஏற்படும். எப்பவுமே சொல்லிடலாமா ஒரு 4 பரிகாரம்? உங்களுக்கு போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு வசீகர சக்தி கிடைக்கணும், பொருளாதாரத்தில் எனக்கு எப்பவுமே நான் சக்ஸஸ் ஆகணும்னா எப்பவுமே ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு ஜாதிக்காய், 10 மிளகு, 2 பூண்டு பல் பர்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னால் வீட்டில் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. போகிற காரியம் ஜெயமாகணும்னு நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு பிரபஞ்ச ஆசி கிடைக்கணும், நான் செல்கிற செயல் ஜெயமாகணும், எனக்கு வசிய சக்தி கிடைக்கணும், பணவசியம் ஜனவசியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. எப்பவுமே தண்ணிக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது. வாட்டர் அப்படிங்கிறது எல்லாமே நீர் அப்படி கடத்தி தானே, மின்சாரத்தை கடத்தும் போது நம்ம எண்ணெத்தை கடத்தும் இல்லையா? அப்போது எப்போவுமே என்ன ப்ரேயர்ஸ் வச்சிங்கனாலும் ஒரு வாட்டர் ஒரு டம்ளரில், அது கண்ணாடி டம்ளர் ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் பாட்டில் இருக்கக்கூடாது. பொதுவாக வாட்டர் பாட்டிலில் உங்களுக்கு என்னெல்லாம் அதாவது தனவசிய மந்திரங்கள் தெரியுமோ அல்லது ஒன்றுமே இல்லை ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் கூட சொல்லலாம். ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய பீஜ மந்திரம். அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி இல்லைன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி ஓம் ஸ்ரீ ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இதை சொல்லி நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஆல்வேஸ் தனாகர்ஷணம் கிடைக்கும். எல்லாமே
முக்கியமாக இந்த ஏலக்காய் நாட்டு சக்கரை சாப்பிட்டுட்டு போகும்போது வெற்றி அடையும். அது குருவும் சூரியனும் இணைந்த விஷயம். எங்கே போனாலும் அவங்க 2 பேர்த்துக்கு ஹைலைட்டாக இருக்கா பொசிஷன். சூரியன் வந்து எப்பவுமே ஒரு ஹைலைட் பொசிஷன் இருக்கா, குருவுக்கும் ஒரு ஹைலைட் பொசிஷன் இருக்கா. அப்போ அந்த 2 இணைவு அதை நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டுட்டு போகணும். தேங்க்யூ. இப்போ பாருங்க, நான் சொன்ன நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு கனகதாரா சோஸ்திரம் படிங்க, நெல்லிக்காய் வச்சு உபயோகப்படுத்துங்கன்னு. உடனே நம்ம விஜய் மேடம் வந்துட்டு குருவாக்கு அவங்க எப்பவுமே தட்ட மாட்டாங்க. குரு சொன்னால் உடனே செஞ்சுனேன். உடனே கனகதாரா சோஸ்திரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இருந்தவங்களுக்கு எல்லாமே ஆதிசங்கரின் அருளும் லக்ஷ்மியின் அருளும் கிடைத்து விட்டது. சாஸ்தாத் ஆதிசங்கரே வந்து கொடுத்த மாதிரி தான் இது. அவர் படித்த அந்த கனகதாரா சோஸ்திரம் பணம் வேணுங்கிறக்காக. அப்போது அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க எல்லாரும். நன்றிம்மா. இப்போ பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கனகதாரா சோஸ்திரங்கிறது பொன், நெல்லிக்கனியை பொன்னாக மாற்றிய விஷயம் இல்லையா அது. அப்போ பொன்மலையே பொழியக்கூடிய ஸ்லோகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க காலையிலேருந்து இப்போ கிளம்பி போனவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கல. பிராப்தம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இயக்கத்துக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு பேச்ச முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. பொதுவாகவே எல்லா ஜுவல்லரி ஷாப், அதே மாதிரி எல்லா துணிக்கடைகள், கண்ணாடி கடை சொல்லுவோம் இல்லையா, கண்ணாடி அப்படிங்கிறது சுக்கிரன் இல்லையா, கண்ணாடி கடை, பூ வியாபாரம், பூ அப்படிங்கிறதே மலர்கள் அப்படின்னாவே சுக்கிரன். அப்போ அழகு சாதன பொருட்கள் விற்கும் இடம், கட்டில் மெத்தை விற்பனையாகும் இடம், ஃபேன்சி ஸ்டோர், பல அடுக்குமாடி கட்டிடங்கள், பல வகையான உயர் ரக கார்கள், கார்னாவே சுக்கிரன் அந்த விற்பனை இடம், சர்க்கரை மண்டி, புளி வியாபாரம் செய்யக்கூடிய இடம், புளிப்பு தன்மை. நம்ம நிலைவசன் ஐயா எப்பவுமே என்கிட்ட சொல்லுவார், ஏ பூராடம் வா எனக்கு ரசம் போடு அப்படிம்பார் சாப்பிடும்போது. ஏன்னா அப்படிதான் கூடுவார். இங்கே மாநாடுக்கு வருவார். அவருக்கு நாங்கள் பரிமாறும்போது மா தனபாய்க்கவிங்க நீ ரசம் விடுமா அப்படிம்பாரு. ஏங்கயா சொல்கிறீங்க அப்படின்னா அது சுக்கிரன் இயக்கம் அப்படிம்பாரு. எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியாது. அவரை இழந்து நம்ம இப்போ தவிக்கிறோம். அவர்கிட்ட எவ்வளோ நாணங்கள் இருந்தது. ஆனால் அந்த புலி அப்படிங்கிறது அது புலிய சுக்கிரனோட இயக்கமாக சொல்லியிருக்காருன்னு. புலி விற்பனையாகும் அங்காடிகள் நம்ம புலி. அதனால தான் எப்பவுமே ஒரு வீடு குடி போகும்போது முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, தண்ணி, அரிசி, பருப்பு, புளி, உப்பு வைப்போமா இல்லையா, பருப்பு. அதுதான் உண்மை. அப்போ அந்த விற்பனை பண்ணக்கூடிய இடம், கோவில் வாசலில் இருக்கக்கூடிய தேங்காய் பழ கடை, பூ விற்பனையாகும் இடங்கள், பூந்தோட்டம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம், லாண்ட்ரி மனிதர்கள் அவங்க எல்லாமே சுக்கிரன் இயக்கத்தில் வரக்கூடியவர்கள், அலங்கார பொருட்கள், கோழிப்பண்ணை, கவிதை, சங்கீதம், நாட்டியம் சார்ந்த இடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தேவைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து துறைகளுமே சுக்கிரனின் இயக்கமாக இருக்கும். யாரெல்லாம் எனக்கு சுக்கிரன் நிரந்தரமாக வேணும், பொருளாதாரம் வேணுங்கிறோ நான் சொன்னேன் இந்த இடத்துக்கெல்லாம் சும்மா விசிட் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் அங்கே இருக்கிற பொருள் வாங்கி கொடுங்க அங்கே வீட்டு பெண்களுக்கு. என்னால் எதுவுமே முடியலனா எல்லாரும் சொல்கிற மாதிரி விண்டோ ஷாப்பிங் ஆகுது, ஜுவல்லரிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, குரு சுக்கிரன் இயக்கம், துணி கடைக்கு போயிட்டு வாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் போய் மாதத்தில் ஒரு தடையாவது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா ஒத்ததை ஈர்க்கும். பணம் எங்கே நிறையா புழக்கமாகிறதோ அங்கே தான் பணம் வரும். அப்போ கல்லால் நிறைய கேஷ் வாங்கி யார் போடுறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையிலும் கேஷ் நிறைஞ்சிட்டே இருக்கும். இதுதான் ஈர்ப்பு விதி. இதை தான் பேட்டர்ன்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி குரு காரகத்துவ தொழில்கள் இயங்கும் இடத்துல எல்லாமே நாம் சென்று அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குருவின் அருள் கிடைக்கும். அப்போ குரு அப்படின்னாவே எங்கேங்க, கல்வி சாலைகள், ஆலயங்கள், குரு சார்ந்தனா குழந்தைகள் ஸ்க்ரட்ச் சொல்லுவோம், குழந்தைகள் உடைய பிறப்பு நடக்கும் இல்லையா, ஆஸ்பத்திரி, குழந்தைகள் பிறந்த இடங்கள், பிறந்த குழந்தைகள் எல்லாமே குருவின் சாராம்சம். அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரும்போது அந்த குருவின் ஆதிக்கம் நமக்கு கிடைக்கும். உடல் ஊனமற்ற நபர்களுக்கு எப்போதெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்களோ சனி பகவான் மகிழ்ந்து அங்கு உங்களை லாபத்தை தருவார், உங்கள் தொழில் வசியம் ஏற்படுத்தி தருவார், உங்கள் தொழில் வெற்றி பெறும். கண்டிப்பாக
ஏன்னா சனி பகவானை பொறுத்தளவு தன்னை இழிவுபடுத்துறவரை யாருமே அவர் சந்தோஷப்படுத்த மாட்டார். தன்னை சந்தோஷப்படுத்துகிற அத்தனை பேத்துக்கும் அவர் 4 மடங்காக கொடுப்பார். சனி மாதிரி கொடுப்பவரும் இல்லை, சனி மாதிரி கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது பெரியவங்க, வயசில் மூத்தவங்க, விதவை பெண்கள், உடல் ஊனமுற்றவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஏழை தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் எந்தளவு உணவு தான் ரொம்ப முக்கியம். உணவு, ஆடை கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சனி பகவான் மகிழ்ந்து அனைத்து வளங்களையும் தருவார், லாபம் ஏற்படும். எனவே இதுவரை பண வரவைக்கும் தந்திர முறைகளும் ரகசியங்களும் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எமது பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவரும் குரு சுக்கிரன் சனி மற்றும் இல்லை பிரபஞ்ச ஆற்றலின் ஆசையால் அனைத்து நவகோள்களிலும் ஆசீர்வாதமும் அனைத்து நலன்களும் பணவளமும் வாழ்க்கை வளமும் கிடைக்க பெற வேண்டும் என்று அனைவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் 6374414928. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சொற்பொழிவு நிறைவு பேச்சு மாதிரியே தெரியல, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ஆரம்ப பேச்சு மாதிரி ரொம்ப மிக அருமையான ஒரு சொற்பொழிவை கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள், பணம் ஈர்க்கும் தாந்திரிக முறைகளை பற்றி ரொம்ப சிம்பிளாக வீட்டில இருந்தே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்மளுடைய துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவங்கள்ட்ட நிறைய மேஜிக்ஸ் இருக்குது. நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஒரு பரிகாரம் கொடுக்குறோன்னா இவங்க இன்ஸ்டண்ட்டாக நிறையா பரிகாரம் கொடுப்பாங்க. இந்த பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்கள், இந்த மூலிகையை பயன்படுத்துங்க, வீட்டில் இந்த தானியத்தை வாங்கி வைங்க, மருதாணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களே நமக்கு பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அப்போ யாருக்கெல்லாம் பண பிரச்சனைகள், பண ரீதியான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு ஜாதகம் பாருங்கள். உங்களுக்கு நிறையா பரிகாரங்கள் எளிமையாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இறை அனுகிரகம் இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சுவாமி ஏதாவது அருள் கொடுக்குதோ இல்லையோ, இவங்க அருள் வாக்கில் வந்து நிறையா பரிகாரம் சொல்லிடுவாங்க. அது மாதிரி நடக்கும். அதுக்காகவே நான் எங்களோட கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். பரிகாரத்தை எக்கச்சக்கமாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம பரிகாரம் பண்ணுறதே வேலையாக போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. எனக்கும் மனைவியும் நாங்கள் ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம்னாலே அப்படியே கடன்னு பரிகாரம் வந்துடும். நாங்கள் போய் சாமி கும்பிட போவோம், அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு இன்ஃபுட்டாக வாங்கி எங்கள்கிட்ட அவுட்புட்டாக கொடுத்துருவாங்க. சாமி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ ஆமாம், நாங்கள் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இறை அருள் பெற்ற ஒரு நபர், அவர்கள்ட்ட யாரெல்லாம் இந்த பணம் சம்மந்தமான தேவைகள் இருக்கோ ஏஞ்சல் நம்பர்ஸ் வாங்குங்க. அவங்களோட வகுப்பு கூட 9ஆம் தேதி பிப்ரவரி 9/2/2020 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. மிக குறைந்த கட்டணத்தில் நம்மளோட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக நடத்துகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. நல்ல வைப்ரேஷன் உள்ள வகுப்பாக இருக்கும். உங்களுக்கான அருள் காப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, பொருளாதார முன்னேற்றத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அது சம்மந்தமான விவரங்கள்லாம் அவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். ஸோ மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுத்த எங்களுடைய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்களுக்கு நம்முடைய திருச்சியிலிருந்து வருகை புரிந்த விஜயலட்சுமி மேடம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.